உதயம் சொல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் அண்ணாமலை வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 30 வருட ஆயுள் தண்டனை ஞானசேகரனுக்கு கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொன்னாலும் கூட, அரசு மேல அடுக்கடுக்கான சில கேள்விகள அவர் முன்வச்சு ஒரு காணொளிய வெளியிட்டிருந்தாரு. அ திமுக அரசு வந்து குற்றவாளிகள பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை பேச்ச? சார், சில தற்கூறிகளுக்கு புரியாது. சொந்தமாவும் அறிவு இருக்காது. நம்ம கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்லன்னு சொல்லுவாங்க. சோ ஒருத்தர் சொல்றதும் ஏத்துக்காது, இல்லாத விஷயத்த சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு பாப்புல. முதல் ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு பதவி பறி போனதுல இருந்து தன்னோட இருப்பை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா போச்சு. ஒண்ணு. சோ ரெண்டாவது இருப்பை காட்டணும் போதும் ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கிறது படிச்சுதான் ஐபிஎஸ் ஆனாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்போம். அது அவருடைய ஒவ்வொரு கேள்வியில நான் படிச்சு வாங்கல தற்கூரித்தனமா கேள்வி கேட்டு தன்னை ஒரு தற்கூரின்றதே அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிப்பாரு. என்னுடைய வாதம் என்னன்னா, இந்த வழக்கு நேரடியா உயர்நீதிமன்றத்தோட பார்வையில நடக்குது. ரெண்டாவது, உயர்நீதிமன்ற அமைச்ச எஸ்ஐடி பிரகாரம் நடக்குது. அதுக்கு அடுத்தது எந்த இடத்திலையும் மாநில அரசு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையிலையும் இல்லை, காப்பாற்ற வேண்டிய அவசியத்திலும் இல்லை, அதை காப்பாற்றவும் செய்யல. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த போது கூட உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிச்சு, வழக்கு சரியான பாதையில போகுது, அதனால அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அண்ணாமலைக்கோ இல்லைன்னா அதிமுக நபர்களோ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீங்க 12 நாள் கழிச்சுதான் முதல் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படுது. இங்க 12 மணி நேரத்துல அக்யூஸ்ட கைது செய்யறோம். 2. அதுக்கடுத்தது அந்த வழக்கு சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 மாசம் கழிச்சுதான் முடிவு செய்யப்பட்டது. அதோட தீர்ப்பு வரத்துக்கு 2283 நாள் ஆச்சு. அந்த தீர்ப்பு வரத்துக்கு இந்த தீர்ப்பு வெறும் 157 நாட்கள்ல இந்த தீர்ப்பு வந்திருக்கு. சோ உயர்நீதிமன்றத்துடைய நேரடி பார்வையில உயர்நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டுல நடந்த ஒரு வழக்கு, வெகு விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு வழக்கு, மாநில அரசு தளபதி ஆட்சியில கொண்டு வந்த சட்டம், அதாவது மாநில சட்டத்துல திருத்தம் கொண்டு இந்த வழக்கை முடிச்சிருக்கும். சோ எந்த இடத்துலயும் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. ரெண்டாவது, அண்ணாமலை சொல்ற மாதிரி சில கிரைம் த்ரில்லர் நாவல்ல படிச்சுட்டு பேசுற மாதிரி பேசுறாரு இல்ல, ஒரு கதையா அவரா தயார் பண்ணி அவர் செய்யறது யார் அந்த சார், அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குல்ல. இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தெளிவா ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற தரவுகள் அடிப்படையில தெளிவா சொல்லப்படுது. அந்த நேரத்துல பிளைட் மோட்ல தான் இருந்தது அப்படின்னு தெளிவா இருக்கு. சோ நீதிமன்ற நேரு பார்வையில ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில எந்த இடத்திலையும் யாரையும் காப்பாத்தாம நேரடியா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தீர்வு என்ன வேணுமோ அந்த மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாவல்ல படிச்சுட்டு பேசுற சொல்ற கட்டுக்கதைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், பிளைட் மோடு முடிச்சதுக்கு பிறகு அவர் காவல் அதிகாரி கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய கோட்டூர் சண்முகம் அவர்கிட்ட பேசுறதா சொல்றாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது கடந்து போற விஷயத்துல இல்ல, நாங்க கடந்து போகவும் நாங்க தயாரா இல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தீர்ப்புல உயர்நீதிமன்றம் தெளிவா வழங்கி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். நீங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை முழுசா முதல்ல வாசிக்கணும். சோ முழுசா வாசிச்சாலே இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வரும்போது அன்னைக்கு அதை விசாரிச்ச எஸ்பி என்ன சொல்றாருன்னா, அவசர அவசரமா 4 பேர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐக்கு மாற்றப்படும் போது அது 9 பேரா மாறுது. சிபிஐக்கு வழக்கு போனதுக்கு அப்புறம் அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள்னு வருது. வீடியோக்கள் பல வீடியோக்கள் மாறுது. சோ இந்த இடத்துல
இந்த வழக்கு சம்பந்தமா சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொன்னாரோ அதுதான் எஃப்ஐஆர்ல இருந்தது, அதுதான் தீர்ப்புல இருந்தது, அதுதான் கடைசி வரைக்கும் நிக்குது. ஆனா நீங்க வந்து அரசியலுக்காக நீங்க பேசுற விஷயங்கள் வேற. சோ அரசியலுக்காக கேட்கப்படுற ஒரு கேள்விக்கும் நிதர்சனமான உண்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு 2 வழக்கை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். இப்போ பில்கிஸ் பானு வழக்கு எடுத்துக்கங்களேன். பில்கிஸ் பானு வழக்குல மாநில சட்டமன்றமே அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து வெளியே விட்டாங்க. உச்சநீதிமன்றம் கண்டிச்சு திரும்ப ஜெயில போட்டாங்க. சோ நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். பொள்ளாச்சி வழக்கு எப்படி இருக்கு, பில்கிஸ் பானு வழக்கு எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆட்சியில நம்ம தலைவருடைய ஆட்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு வருதுன்றதை பிரிச்சு பார்த்தால் மட்டும்தான் புரியும். சில தற்கூரி அறவேக்காடுகளுக்கு இது புரியாது. நீங்க தெளிவா அதை உணரணும்னு சொல்ல வரேன். இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தற்கூரித்தனமான கேள்வி. அதனால சொல்றேன், நாவலை படிச்சுட்டு வந்து கேட்கிற கேள்வி. அப்ப நீங்க தீர்ப்பை படிக்கல. தீர்ப்புல எல்லாத்துக்கான பதில் இருக்கு. அதை உணர்ந்து பேசினா அண்ணாமலையான நபர்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்டுதான் நீங்க அவமானப்பட்டுதான் நிக்கணும். 2 காவல் அதிகாரிகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வந்து பையனுடைய வாழ்க்கை கெட்டு போயிரும். அதனால இந்த கேஸ வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு காம்ப்ரமைசிங்க்கு பேசினதா சொல்றாரு. அவங்க மேல ஏன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காம ஏன் அமைதியா கடந்து போறான்னு அப்படின்னு இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், இது வந்து கற்பனையா ஜோடிக்கப்படுற விஷயங்கள், அரசியலுக்காக கேட்கப்படுற கேள்விகள். அந்த அரசியலுக்காக பேசுறதுனாலதான் புறந்தள்ளி நிக்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலை. நீங்க மக்களோட நிக்கணும். உங்களோட சந்தேகம் மக்களோட சந்தேகமா இருக்கணும். ஒரு எதிர்கட்சி கேள்வி கேக்குதுன்னா தன்னோட கற்பனையில கேள்வி கேட்டா மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க. இப்ப நீங்க பேசுறது எல்லாமே உங்களுடைய கற்பனையில கேக்குறீங்க. கற்பனைக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? கற்பனைக்கு யாருமே பதில் சொல்ல, நீங்களா கற்பனைக்கு பேசலாமே தவிர, நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை அண்ணாமலைக்கு ஆதாரங்கள் இருந்திருந்தா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்தது இல்ல, எஸ்ஐடி, அவங்க கிட்ட நீங்க கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? அரசியலுக்காக பேசுறது சார். நீங்க சவுக்கால் அடிச்சது அரசியல், கோமாளித்தனம் பண்ணது அரசியல். இன்னைக்கு கோமாளித்தனமான பேசுற விதங்கள், யார் யாரையோ சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. இதெல்லாம் அப்படி கடந்து போக முடியாது சார். சில விஷயங்கள் வந்து நீங்க அண்ணாமலை நினைக்கிற மாதிரி, ஆனால்தான் அண்ணாமலை வந்து மக்கள் புறக்கணிச்சாங்கன்றத உணரணும். நீங்க டோட்டலா அவுட் ஆஃப் சிலபஸ்ல பேசுறாரு அண்ணாமலை, அதான் பிரச்சனை. இப்போ அவர் வந்து சில தகவல்கள் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா? அதாவது காவல்துறையிட்ட இவ்வளவு பேசினாரு, இத்தனை இவ்வளவு நிமிஷம் பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா எல்லாம் எப்படி ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தவருக்கு எப்படி அந்த தகவல்கள் எல்லாம் போச்சு? காவல்துறை சார்ந்த விவகாரம்லாம் எப்படி அவர்கிட்ட போச்சு? இல்ல, நான் தான் சொல்றேன்ல, தகவல் எல்லாம் போச்சு வந்துச்சுன்றது. அண்ணாமலையோ பிஜேபியோ நீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நம்ம பேசியிருப்போம். எந்த விஷயம்னா, கச்சத்தீவு சம்பந்தமா ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருப்போம். எல்லாரும் அந்த தேர்தல் நெருங்கும் போது அதை பத்தி பேசினாங்க. அந்த கச்சத்தீவை பத்தி பேசும்போது ஒரு தகவல் உரிமை சட்டத்தில பிரகாரம் ஒரு ஃபைல் பண்றாங்க. அதுக்கு அபிஷேக் சர்மான் ஒருத்தர் வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. அவர் பதில் கொடுத்ததா இவங்க பொதுவெளியே அதை வெளியிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க போய் ரீசெக் பண்ணும்போது என்ன வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஆபீசர் அங்க இல்ல. பொதுவெளியில இருக்கிற விஷயத்த நான் பேசுறேன். நீங்க பொதுவெளியில சொல்லப்பட்டதா, பேசப்பட்டதா, அறிவிக்கப்பட்டதா சொன்ன கதையிலேயே ஆள் போலி, தரவுகள் போலி, எல்லாமே பொய். அந்த மாதிரி இது வந்து ஒரு பொய்யான தகவல் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நிச்சயமா நாங்க சட்ட பிரகாரம் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்போம். அதுதான் சார் கேட்கிறோம். என்னன்னா வந்து இப்ப தமிழ்நாடு அரசு மேல அடுக்கடுக்கா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே போறாரு. சார், தமிழ்நாடு ரோட்ல நான் தெளிவா சொல்றேன்ல, நேத்து வரைக்கும் பதவி இருந்தது. இன்னைக்கு பதவியும் கிடையாது. தான் இருப்ப காட்டுற ஒரு நபருக்கு முழுசாக பதில் சொல்ல வேண்டிய முதல் அவசியமே கிடையாது. நீங்க கேட்கிறன்றதுக்கு நான் பதில் சொல்றேன் தவிர, அண்ணாமலை மாதிரியான தற்கொலைக்கு எதுக்கு நாங்க பதில் சொல்லணும்? அண்ணாமலை யார் இப்போ? அண்ணாமலைக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? கோர்ட்டுக்கு அடிச்சு கோர்ட்டுக்கு பதில் சொல்லிட்டோம். தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். சரிங்களா? அண்ணாமலை யாரு இதுல? தேவையில்லாத என்ன 3வது மனுஷனுக்கு நம்ம எதுக்கு? கோர்ட்ல நாங்க பதில் சொல்லிருக்கோம் சார். அப்ப இவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? நிச்சயமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நான் தான் சொல்லிட்டேன்ல, சட்டத்திற்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நிச்சயமா எடுக்கும். அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து நீங்க எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சதுன்னு கேக்குறாரு. எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சதுன்ட்டு ஒன்றியமே தரவு கொடுத்துச்சு.
சோ நீங்க எல்லா கேள்விக்குமே பதில் இருக்கு. அண்ணாமலை பேசுனது சொன்ன எல்லா கேள்விக்கும் தீர்ப்புலையும் தரவுகள்லையுமே பதில் இருக்கு. அத படிக்காம வந்து பேசுற அண்ணாமலைக்கு வந்து நம்ம என்ன தடவை சொன்னாலும் புரியாது. அது ஒரு தற்குறி அது. தற்குறி லெவல்ல அத விட்டுருங்க அத. இல்ல 48 மணி நேரத்துல வந்து நான் அடுத்தடுத்த ஆதாரங்கள வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் குடு அண்ணாமலை பாப்போம். சொல்றாரு. நீ குடு பாத்துக்கலாம். நீ பேசு. இதே மாரி தான் நான் போய் குடுப்பேன். ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவேன்ன. எக்ஸெல் ஷீட் தானே குடுத்த. பொட்டி ட்ரங்க் எடுத்துட்டு போய் என்ன சார் நீங்க அண்ணாமலை மாரி ஒரு முட்டாளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது சார். தயவு செஞ்சு நான் சொல்றேன். வாட்சுக்கு பில்லு கேட்டா எங்க சார் பில்லு? ரஃபேல் வாட்ச் பில்லு எங்க? ஒரு சின்ன பில் எடுத்து காமிச்சாரு அவரு. அ அது வந்து பில்லு கிடையாது. திரும்ப புரிஞ்சுங்க. ஒரு பில்லு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த யார்ட்ட வாங்குனீங்க? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? என்ன மாரியான டேட் என்ன எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்ததா? அது ஒரு அரைவேக்காடு சார். அரைவேக்காடுக்கு பதில் சொல்லி நேரத்த கடிக்க வேணாம் சார். நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க சார். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.